Taste the Daily. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களாக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் தேர்வு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாரனுடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு I.S. இன்பதுரை, BABL, XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா. தனபால், MA, ML, MBA, PhD, XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளருடன் சந்திப்பு. பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து பெற்றனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும். அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. மறைந்த தமிழக தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப்பின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். தமிழக முஸ்லிம் சமூகத்திற்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்ற உறுதியையும், மத நல்லிணக்கம், அமைதி மற்றும் சமூக சகோதரத்துவத்திற்கான தொடர் ஆதரவையும் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. கோவை மாவட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி உறுதி. சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு விடுபட்ட மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல். முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நாளை முதல் பணிகளை தொடங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். 1 மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் முழு அளவிலான வழக்குகள் விசாரணைக்கு வரும் என அறிவிப்பு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 காமுகன்கள் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். வடசென்னையில் வளர்ச்சி திட்டங்கள் என பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து வரும் அப்பா ஸ்டாலின் அரசு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கும் என பெற்றோர் கோபம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவிக்கு பாலியல் மிரட்டல் விடுத்த 55 வயதான உதவி பேராசிரியர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் அரசு பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக துருப்பிடித்த இரும்பு கரத்தை நீட்டாததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் இடங்கன சாலை பகுதியில் மது போதையில் வீட்டில் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்ததை தட்டி கேட்ட வீட்டின் உரிமையாளரை அடித்து கீழே தள்ளிவிட்டு கொன்ற வடமாநில இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் மீதான பயம் இல்லாமல் போனதே இதுபோன்ற கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே தடை செய்யப்பட்ட 50,000 மதிப்புடைய குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவற்றை காரில் கடத்திய இருவர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த உதவுவதாக கூறி பெண்ணிடம் ஏடிஎம் கார்டை பெற்று 25,000 ரூபாய் திருடிய நபரால் அதிர்ச்சி. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, வழிப்பறி, மோசடி பேர்வழிகள் சர்வ சுதந்திரமாக வலம் வருவதாக மக்கள் விமர்சனம். தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு பள்ளிகளுக்கு அனுமதி அளித்தும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தேர்ச்சி விகிதத்தை காரணம் காட்டி ஆசிரியர்களை அவமதித்து ஸ்டாலின் அரசு நாடகம் அம்பலம். 5,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் ஆசிரியர்களை நியமிக்காமல் பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் எப்படி உயரும் என மாணாக்கர்களும் பெற்றோர்களும் கேள்வி. தருமபுரி மாவட்டம் அரூர் மலை கிராமங்களில் கள்ளத்துப்பாக்கி அதிகரிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் குட்கா, கஞ்சா, கொலை, கள்ளச்சாராய சம்பவங்களை தொடர்ந்து கள்ளத்துப்பாக்கி சம்பவமும் தலை தூக்கி இருக்கும் அவலம். மதுரையில் விவசாயிகளுக்கேற்ற புதிய தொழில்நுட்பங்களை வழங்கவும் மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்தும் வகையில் புதிய வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று பொய் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் 1500 நாட்களுக்கு மேலாகியும் ஒரு செங்கல் கூட வைக்காமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தீவுத்திடலில் மீன்பிடி தடைக்காலத்தில் மீன் உணவு திருவிழா நடத்தும் ஸ்டாலின் அரசு. மீன்பிடி தடைக்காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து வரும் நிலையில் நிவாரணம் வழங்கி உதவாமல் மீன் உணவு திருவிழா நடத்துவது தங்களை புறக்கணிப்பதாக மீனவர்கள் வேதனை. திருவள்ளூரில் டெண்டர் எடுப்பதில் திமுகவிற்குள் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதால் 6 மாதமாக கிராம மேம்பாட்டு பணிகள் முடக்கம். திமுகவினரே நெருக்கடி தருவதால் டெண்டரை விட முடியவில்லை எனவும், குழாய் உடைப்பு, சீரமைப்பு, தெருவிளக்கு போன்ற மக்கள் பணிகளை செய்ய முடியவில்லை எனவும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளே குமுறல். புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசகுடியில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டை தடை செய்யாமல் ஸ்டாலின் மாடல் அரசு பல்வேறு குடும்பங்களை சீரழித்து வருவதாக மக்கள் வேதனை. இரண்டாயிரத்து 25-26 கல்வியாண்டு தொடங்கும் நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெறாததால் ஆசிரியர்கள் கவலை. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மாணாக்கர்களின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் பின்னடைவு மற்றும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. மாநில அரசின் மெத்தன போக்கும் மாநில கல்விக் கொள்கையை செயல்படுத்த தவறியதும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக பல்கலைக்கழக மூத்த நிர்வாகிகள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 600 கோடி ரூபாய் மதிப்பில் திமுக நிர்வாகியின் உறவினர் அமைக்க உள்ள சோலார் மின் நிலையத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் மிரட்டும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழிப்புணர்வு என்ற போர்வையில் பள்ளி செல்ல வேண்டிய மாணவ மாணவிகளின் தலை முதல் கால் வரை குப்பைகளை கொட்டி விளம்பரப்படுத்திய சென்னை மாநகராட்சி. சமத்துவம், சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசு தங்கள் விளம்பர மோகத்திற்காக எதிர்கால தூண்களான பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தியதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஸ்டாலின் மாடல் அரசு டாஸ்மாக் ஆண்டறிக்கையை வெளியிடாதது ஏன்?
கொள்முதல் முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் மே மாதத்தில் 293 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய பிரியாணி புகழ் அமைச்சர் வெளிநாட்டில் உல்லாசமாக இருப்பது ஸ்டாலின் அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஜூன் 9ஆம் தேதிக்குள் அறிவிப்பு செய்த கூலி உயர்வை ஜவுளி உற்பத்தியாளர்கள் உடனடியாக அமல்படுத்தவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட விசைத்தறி உரிமையாளர்கள் முடிவு. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகள் திறப்பு. ஸ்டாலின் அரசு பள்ளிக்கல்வித்துறையில் போதிய ஆசிரியர்களை நியமிக்குமா? பள்ளி பேருந்துகள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு விபத்தில்லா பள்ளி பயணம் அமையுமா என பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 7319 கன அடியாக அதிகரிப்பு. சாகுபடிக்கு ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்கப்படும் என தகவல். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 25 ரூபாய் குறைந்து ரூபாய் 1881க்கு விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் 868.50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது அமலானது. அண்டை மாநிலங்களில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் GSLV ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றி. கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் கொக்கேரியில் உள்ள அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத நடராசர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. கர்நாடகாவில் பருவமழைக்கு முன்பாக பெய்து வரும் தொடர் மழையால் இதுவரை 71 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி. கடந்த 125 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மே மாதத்தில் பெய்த 74 மில்லிமீட்டர் கனமழை பொழிவால் பெங்களூரு, மைசூர் உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு அறிவிப்பு. நைஜீரியாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 151 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டின் அவசர கால அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தகவல். மேலும் பலர் மாயமாகியுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். ஜெர்மனியில் வீட்டின் மீது சிறிய ரக விமானம் விழுந்த விபத்தில் 2 பேர் பலியான பரிதாபம். கோர்சன்ப்ரோய்ச் நகரில் நிகழ்ந்த விபத்தில் பலியானவர்கள் விமானியாக இருக்கலாம் எனவும் தகவல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 தங்கம், 10 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்று இந்தியா சத்தல். பதக்க தரவரிசையில் சீனாவை தொடர்ந்து 2ஆம் இடத்தை பிடித்தது இந்தியா. சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி மலேசிய ஜோடியிடம் தோல்வி. முதல் செட்டை 21-19 என்ற புள்ளிக்கணக்கில் கைப்பற்றிய சாத்விக் சிராக் ஜோடி ஆட்டத்தின் அடுத்த 2 செட்களை 10-21, 18-21 என்ற புள்ளிக்கணக்கில் இழந்தது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செக் குடியரசு வீராங்கனையை வீழ்த்தி அமெரிக்காவின் கோகோ காப் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம்.
நாளை நடைபெறும் ஆட்டத்தில் கோகோ காப் ரஷ்யாவின் எகடெரினா அலெக்சாண்ட்ரோவா உடன் மோத உள்ளார். இன்று நடைபெறும் நடப்பு IPL தொடரின் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்கு நுழையப் போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நடிகர் தனுஷ் நடித்திருக்கும் குபேரா படத்தின் செகண்ட் சிங்கிள் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. குபேரா திரைப்படம் வருகிற ஜூன் 20ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் படத்தின் செகண்ட் சிங்கிளுக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தினேஷ், ஹரிஷ் கல்யாண், ஸ்வாசிகா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான லப்பர் பந்து படத்தை நடிகர் ஷாருக் கான் ஹிந்தியில் ரீமேக் செய்ய விரும்புவதாக தகவல். ஹிந்தி ரீமேக்கில் தனது கதாபாத்திரத்தில் தானே நடிக்க வேண்டும் என்று ஷாருக் கான் கூறியிருப்பதாகவும் நடிகை ஸ்வாசிகா அளித்த பேட்டி ஒன்றில் தகவல். ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலக அழகி போட்டி. தாய்லாந்தைச் சேர்ந்த ஓப்பல் சுச்சாட்டா உலக அழகியாக தேர்வு. உலக பெற்றோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குழந்தைகள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. பெற்றோர்களின் தியாகம், அன்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போற்றுவோம்.